வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 2020க்கான ஆண்டு பலனா நம்ம கடகராசிக்கு நம்ம பார்க்க போறோங்க. அனைவருக்கும் 2026 ஆண்டு புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டுல உங்க கடகராசி பொறுத்தளவுல கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா நிகழப்போகுது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசியில உச்சம் பெறார். இந்த 2025ல பார்த்தீங்கன்னா பாதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியில பிடியில நீங்க இருந்திருப்பீங்க. அந்த அஷ்டம சனி பிடியில பார்த்துட்டீங்கன்னா பல போராட்டங்கள், வாழ்க்கை முழுவதும் போராட்டங்கள், சங்கடங்கள், கசப்பான நிகழ்வுகள், உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது நடக்காதா, நினைச்சது எல்லாமே கைகூடு வரல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த 2026க்கு கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களா நிகழப்போகிறது. உங்க ராசியோட அதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய ஒரு கிரகம் அமைப்பு சந்திரன். அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த 2026ல குரு பிளஸ் சந்திரன் குரு சந்திர யோகத்துல இந்த 2026 உங்களுக்கு வரப்போகுதுங்க. அதுவும் இல்லாம உங்க ராசியில குரு உச்சம் பெறாது. இந்த உச்சம் பெறும் பொழுது எப்பவுமே சுபகிரகம் தன்னுடைய ராசியில உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பா ஒரு சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்கும். நீங்க இந்த வருடத்துல கோபத்தை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா கடகராசி பொறுத்தளவுல முன்கோபங்கள் அதிகம், ஆசைகள் அதிகம், கற்பனைகள் அதிகம். அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணும் பொழுது உங்களை எல்லாமே தேடி வருவதற்கான வாய்ப்புகளா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போது. நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் தடங்கள் இல்லாம நடக்கும். இதே 2025ல பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள், மனக்கசப்புகள், குடும்பத்துல பிரச்சனைகள் எல்லாமே நிகழ்ந்திருக்கும். அதே இந்த வருடம் இந்த 2026 வருடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் கைகூடி வரும். ஒரு நல்ல காரியங்கள் வீட்டுல நமக்கு நடக்கும். மன நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமையும். திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும். கடகராசி பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா 2025ல திருமண பேச்சு எடுத்தாவே வீட்டுல பார்த்தீங்கன்னா தடங்களும் பாதிப்புகளும் ஏதாவது ஒரு கெட்டது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த 2025ல உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா 2026ல ஒரு மங்களகரமான ஒரு சுப நிகழ்ச்சியான குரு பகவான் உங்க ராசியில இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் திருமணங்கிறத தடங்கள் இல்லாம நீங்க நினைச்ச வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகளா இந்த 2026 இருக்க போது. அதனால நீங்க முழுமையா இந்த 2026 நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏன்டா திருமணம் பண்ணாமையே இருந்திருக்கலாமே, ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேவையில்லாம சண்டை வருது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இந்த 2026ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த 2026 கண்டிப்பா இருக்க போது. புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலையில் உருவாயிருக்கும். நீங்க ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்க, ஒருத்தருக்கு அடிமையான தொழில நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படி நினைச்சவங்களுக்கு இந்த 2026ல நீங்க சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாகவும் முதலாளியா உட்காரக்கூடிய ஒரு அமைப்பா இந்த 2026 உங்களுக்கு நிகழ போகிறது. ஸோ வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிருப்பீங்க. உயர் பதவிகள் தேடி வராமல் இருக்கும். ஏதோ கிடைக்கிற வேலைக்கு நீங்க போயிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த 2026 ஆண்டு பலன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதிய தொழிலும், உயர் பதவிகளும், மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டும் கண்டிப்பா இருக்கும். வெளிநாட்டுல சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கடகராசிக்காரங்க கடல் சார்ந்த தொழில் போய் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடியல, இடம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்ப இந்த 2026ல புது மனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாயிருக்கும். 2025ல நீங்க வீடுக்காக நீங்க ஸ்டெப் எடுத்திருந்தீங்கன்னா பாதல நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கும். வீடு கட்டியுமே உங்களுக்கு மன நிம்மதி இல்லாம இருந்திருக்கும். நம்ம சொந்த வீடு கட்டி நிம்மதி இல்லையே, வாடகை வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த 2026
சொந்த வீடு அமைப்புக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அந்த வாய்ப்புகள் இங்கே தவற விடாமல் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாகன விபத்துகளாக இருக்கும். வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்தில் உங்களுக்கு பல இடையூறுகள் வந்திருக்குங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத விரைவு செலவுகள், விபத்துகளாக இருக்கும். காரு ஏதாவது இருந்ததுன்னா அதை கொடுத்துருப்பீங்க. போக்குவரத்தில் உங்களுக்கு பாதிப்படைஞ்சிருக்கும். ட்ராவல்ஸ் வச்சுருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தீங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள் உண்டு பண்ணியிருக்கும். அதே அஷ்டம் சனியினோட தாக்கம் உங்களுக்கு இருந்தனால அந்த பாதிப்புங்கிறது உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். இதே 2026 உங்களுக்கு வாகன அமைப்பு யோகம் கண்டிப்பாக இருக்கிறதுனால உங்களை வாகனத்தினால ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை வந்து அடையும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போக்குவரத்தில், டிரான்ஸ்போர்ட்டில், ட்ராவலிங் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 கண்டிப்பாக முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் வந்து 2025 ஹாஸ்பிட்டலில் செலவு நிறைய பேர்த்துக்கு விரயங்கள் பண்ணியிருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு மன உளைச்சல் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்டது, தலைவலி சம்மந்தப்பட்டது, கண்வலி சம்மந்தப்பட்டது, தீர்க்க முடியாத வியாதிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டிருப்பீங்க. இப்போ 2026 உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026 உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் செலவு கம்மியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கும். அதே மாதிரி கடன் தொலைகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்களும் கல்வியில் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026 கண்டிப்பாக இருக்க போதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம், இடம் வாங்குறதுக்கு, வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கு, பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலக போதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஜென்மச்சனி வந்து பார்த்தீங்கன்னா மேனராசிக்கு இருந்துட்டு வந்தது. இப்போ அது மேசராசிக்கு மாறும் பொழுது, உங்கள் ராசியில் குரு உச்சம் பெறும் பொழுது, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் சிம்மத்தில் இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கிரகநாளில் அமைப்புகள் வந்து உங்களுக்கு நல்லபடியாக ஒரு உறுதுணையாக இருந்து தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி கொடுக்கும். பொருளாதாரத்தில் உயர் பதவிகளில் வந்து உங்களுக்கு பேரு புகழ் வரப்போகுதுங்க. அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்ட ஷேர் மார்க்கெட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் அமௌண்ட் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இந்த 2026 ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாட்ரி சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டங்கள வாய்ப்புகளாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த 2026 பொது பலன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருந்திருக்கு. பட் இது நம்ம பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய நல்ல அமைப்புக்கு கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட ஜாதகம், நம்மளுடைய இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது, நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்குது, நம்ம ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதனோட வழியில் நீங்கள் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய ஜாதகம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி விட்டுட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.